எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜனவரி 6, 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கும் நிப்டி வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. இந்த வீக் ஃபுல்லாவே நிப்டி அடுத்தடுத்து டவுன் ட்ரெண்ட்ல 3வது நாளா வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நிப்டி 71 பாயிண்ட் வந்து கரெக்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிப்டி 50ல இருக்கிற பெரிய கம்பெனிஸே வந்து இன்னைக்கு பிரஷர்ல தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு ரிலையன்ஸ், HDFC பேங்க், ITC இந்த மாதிரியான பெரிய நிப்டி 50 ஸ்டாக்ஸ்மே வந்து இன்னைக்கு வந்து பிரஷர்ல தான் இருந்தாங்க. அடுத்து கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 4450 தாண்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த வெனிசுலா மேல அட்டாக்கு அப்புறம் கோல்டோட கெயின் அப்படிங்கிறது ஒரே வாரத்துல 2.42% இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் மார்க்கெட் 70 ரூபாய் கிராமுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12,830 அப்படிங்கிற ரேஞ்சில கோல்டு வந்து இந்தியால சேல் ஆயிட்டு இருக்கு. ரூபாய் இன்னைக்கு ஸ்லைட்டா கெயின் ஆயிருக்கு. ஆனா 90 ரூபாய்க்கு மேலதான் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 90.16 அப்படிங்கிற ரேஞ்சில வந்து ரூபாய் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்னைக்கு நிப்டி 50யோட பெரிய டிராப்புக்கான காரணமா இருந்த ஷேர் அப்படிங்கிறது ரிலையன்ஸ் தான். சோ ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல 4.47% கிட்ட கரெக்டா இருக்கு. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ப்ளூம்பர்க் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரிலையன்ஸோட ஜாம்நகர் ரிஃபைனரியில வந்து அவங்க ரஷ்யன் ஆயில வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க 3 வெசல்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. ரிலையன்ஸ் வந்து அதை வந்து மறுத்திருக்காங்க. நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல, அது வந்து டோட்டலா வந்து ஒரு அன்ட்ரூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த நியூஸ்னால ரிலையன்ஸ் மேல பிரஷர் வரும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஷேர் வந்து 4.5% கிட்ட கரெக்டா இருக்கு. அடுத்து ஐடிசி வந்து அந்த எக்ஸைஸ் டியூட்டி போட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து விழுந்துட்டே இருக்கு. இன்னைக்கு 350 ரூபாய் கட் பண்ணி 342 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இன்னைக்குமே ஒரு சின்ன குவான்டிட்டி மட்டும் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். இது தொடர்ந்து விழுந்துட்டே இருக்கு, எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து பிளான் பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு 350 கட் பண்ணிருக்கு. அடுத்து 335 அப்படிங்கறத ஒரு ரேஞ்சா பாக்குறேன். சோ அங்க இருந்து 320, 310 அப்படிங்கிறது ஒரு அடுத்த பெரிய சப்போர்ட். அதே சமயத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 380 இருக்கு. சோ 380 கடக்காத வரைக்கும் ஐடிசில ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இருக்காது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். சோ 310 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு 310 எல்லாம் வந்து கட் பண்ணுச்சு அப்படின்னா அங்க வந்து ஒரு சில குவான்டிட்டிஸ் வந்து நல்லாவே அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கறதா இப்போதைக்கு என்னோட ஐடிசி பொறுத்தன ஒரு பிளானா இருக்கு. அடுத்து HDFC பேங்க். இந்த பேங்க் இன்னைக்கும் வந்து 1.5% கிட்ட கரெக்டா இருந்தது. இவங்க Q3 அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. ரெண்டுமே வந்து டெபாசிட்டும் சரி அப்புறம் கடன் கொடுக்கிற கிரெடிட்டும் சரி ரெண்டுமே வந்து டபுள் டிஜிட்ல growth ஆயிருந்தது. பட் ஆனா டெபாசிட் growth வந்து கிரெடிட் growth விட கம்மியா இருந்ததுனால இந்த ஷேர் வந்து பிரஷர்ல வந்திருக்கு. இன்னைக்கு 1.57% வந்து HDFC பேங்க் வந்து டவுன் ஆயிருக்கு. அடுத்து இந்தியாவுக்கு இன்னொரு பிரச்சனையா வந்து நிக்கிறது என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து இந்தியா மேல இன்னும் நாங்க டாரிஃப் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. 50% ஆல்ரெடி வந்து இந்தியா மேல அமெரிக்கா வந்து டாரிஃப் போட்டிருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது இந்தியா வந்து குறைச்சிருக்காங்க, ஆனா முழுசா வந்து நிறுத்தல. சோ அவங்க முழுசா நிறுத்தல அப்படின்னா எந்த டைம்லயும் நான் வந்து அந்த 50% டாரிஃப்ங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சோ அது வந்து திரும்ப எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் செக்டார் வந்து பிரஷர்ல போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் வந்து இன்னமும் நடந்து முடியல, பேச்சுவார்த்தை வந்து போயிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி டைம்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த ட்ரேட் டீலுக்கான ஹோப்பையும் வந்து ரொம்ப வந்து ஃபேட் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ ரஷ்யா ஆயில் அந்த இம்போர்ட் டேட்டாவை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாசம் இந்தியா வந்து $7,734 மில்லியன் வர்த் ஆஃப் க்ரூட் ஆயில ரஷ்யாட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதை வந்து குறைச்சு இப்போ நவம்பர்ல $3,722 மில்லியன் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 50%க்கு மேல வந்து இம்போர்ட் வந்து கட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலே வாங்கக்கூடாது, அதை வந்து ஜீரோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிரஷர் போட்டுட்டு இருக்காரு. சோ இதை வந்து இந்தியா எப்படி பண்ணும், இந்த பேச்சுவார்த்தை வந்து எப்படி போகும் அப்படிங்கறத பொறுத்து தான் அதிகமான டாரிஃப் வந்து இந்தியா மேல ட்ரம்ப் வந்து போடுவாரா அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீக்ல நமக்கு தெரியும். அடுத்தது இன்னைக்கு நிப்டி 50ல ரிலையன்ஸ், HDFC, ITC இந்த மாதிரியான பெரிய ஷேர்ஸ் வந்து கரெக்டா இருந்தாலும் நிப்டி வந்து ஒரு 70 பாயிண்ட் கரெக்ஷன்ல வந்து நின்னதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது பேங்க் நிப்டி நல்லாவே வந்து ரிகவர் ஆயிருந்தது. 1% கிட்ட இன்ட்ராடேல ரிகவரி ஆகி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் பேங்க்ஸோட Q3 பிசினஸ் அப்டேட் அப்படிங்கிறது நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான். ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட லைஃப் டைம் ஹை கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த எல்லா பேங்க்ஸ்லயுமே டெபாசிட் growthம் சரி அப்புறம் கிரெடிட்
growth சரி டபுள் டிஜிட்ல வந்து இருக்கு. ஆனா இதுல பார்க்க வேண்டிய விஷயமா அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா பேங்க்லுமே பெரும்பாலும் கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது டெபாசிட் growth விட அவுட் பேஸ் பண்ணிடுது. சோ இதனால எல்லா பேங்கோட லோன் டு டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஹைலியே இருக்கு. அது வந்து ஒரு கன்சர்ன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பேங்க் வந்து டெபாசிட்டை வந்து வாங்குற அந்த growth வந்து கம்மியாகி கிரெடிட் வந்து அதிகமாகும் போது பேங்க் வந்து அவங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு மட்டும் கடன் கொடுக்க முடியாது. அவங்க வெளியில இருந்து காசு வந்து மொபிலைஸ் பண்ணி அதை வச்சுதான் வந்து கடன் கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் 60,000 பாயிண்ட்டுக்கு மேல இருந்தாலும் பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வரும்போது இந்த எல்டிஆர் வந்து எப்படி மேனேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பேங்க்ல வந்து எப்படி வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்ல பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர் வந்து 4% கிட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கரெக்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிகவரி ஆகி 1.5% டவுன்ல வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜேஎல்ஆர்ல வந்து சைபர் அட்டாக் வந்து நடந்திருந்தது. ஸோ இந்த சைபர் அட்டாக்னால அவங்களோட ஹோல்சேல் சேல்ஸ் அப்படிங்கிறது Q3 43% வந்து டிராப் ஆயிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸோட இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் டொமஸ்டிக் மார்க்கெட்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்துல அவங்க மேல இருக்கிற பிரஷர் அப்படிங்கிறது இந்த ஜேஎல்ஆர் சேல்ஸ் தான். சோ நம்ம வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பத்தி பேசின பழைய வீடியோஸ்லயே பேசியிருப்போம். இந்த ஜேஎல்ஆர் இஷ்யூ சார்ட் அவுட் ஆகிற வரைக்கும் இந்த ஷேரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வலட்டைலா தான் இருக்கும் அப்படின்னு. சோ இன்னைக்கும் இந்த ஷேர் வந்து 1.24% வந்து கரெக்ஷன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு 3% அப் ஆகி புது 52 வீக் ஐய வந்து டச் பண்ணியிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அனலிஸ்ட் ஒரு சிலர் வந்து இந்த ஷேருக்கு வந்து பை ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன காரணமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஷேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா கம்பெனியோட டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படிங்கிறது ரிகவரி பாத்துல இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அவங்களோட ஒட்டுமொத்த சேல்ஸ்ல வந்து 44% வால்யூம் வந்து எக்ஸ்போர்ட் மூலமா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாலர் ரெவென்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபேமா இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 வீலர் இவி மார்க்கெட்ல வந்து 32% மார்க்கெட் ஷேரை பஜாஜ் ஆட்டோ வந்து வச்சிருக்காங்க. 2026ல ரெஃப்ரெஷ்டு பல்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஷேரோட பிஇ அப்படிங்கிறது 32 பிஇ கிட்ட இருக்கு. ஸோ அதனால இந்த ஷேரை நான் வந்து ஓவர் வேல்யூடா பாக்குறேன். கொஞ்சம் ஏதாவது கரெக்ட் ஆச்சு, பிஇ வந்து கொஞ்சம் 25 கிட்ட வந்துச்சு அப்படின்னா இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணுவேன். மற்றபடி இப்போதைக்கு இந்த ஷேர் வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படிங்கிறதா என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. அடுத்து ரெண்டு ஓவர் வேல்யூட் ஷேர்ஸ் வந்து அவங்களோட Q3 அப்டேட்டுக்கு அப்புறம் மேஜரா வந்து கரெக்டா இருக்காங்க. ஒன்னு ட்ரெண்ட், அவங்க வந்து அவங்களோட Q3 அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஷேர் வந்து கிட்டத்தட்ட 9% வந்து கரெக்டா இருக்கு. அந்த மாதிரி என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட growth அப்படிங்கிறது இந்த Q3ல 17% இருந்திருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட டபுள் டிஜிட்லேயே நல்ல growth தான். பட் ஆனா இதோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்ததுனாலையும், போன குவார்டர்லயும் வந்து இவங்க கிட்டத்தட்ட 17% growth வந்து பண்ணியிருந்ததாலையும் இந்த ஷேர் வந்து இன்னைக்கு 9% கிட்ட அடிச்சிருக்காங்க. அதே தான் வந்து நேத்து வந்து டிமார்ட் ஷேருக்கு வந்து நடந்திருந்தது. ஸோ அவங்களுமே 2 டிஜிட்ல வந்து ரெவன்யூ growth பண்ணியிருந்தாலுமே எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க மீட் பண்ணல. ஸோ அதனால ஷேர் வந்து கரெக்டா இருந்தது. இப்போ இந்த டிமார்ட் ஷேரை பத்தி இன்னொரு நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிமார்ட்டோட மார்ஜினே வந்து பிரஷர்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்ணும்போது கிராஸ் மார்ஜினும் சரி, ஆப்ரேட்டிங் மார்ஜினும் சரி குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கிறதுனால டிமார்ட்டோட அந்த பிரைசிங் பவர் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ அதனால அவங்க மார்ஜின் வந்து அடிவாங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் டிமார்ட் ஷேர் வந்து 3% வந்து டவுன் ஆயிருக்கு. இத்தனைக்கும் இந்த குவார்டர்லயும் டிமார்ட் ஷேர் வந்து புதுசா ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெண்டுமே அதே தான். அவங்க ரிசல்ட்ஸோட சேர்த்து அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த குவார்டர்ல மட்டுமே 17 வெஸ்ட் சைடு கடையும் 48 ஜூடியோ அவுட்லெட்ஸும் வந்து அவங்க வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது எதுவுமே அவங்களோட வேல்யூவேஷன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல அப்படிங்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு ட்ரெண்டும் சரி, டிமார்ட் ஷேர்ஸும் சரி மார்க்கெட்ல அடி வாங்கியிருக்கு. ஸோ எந்த நல்ல ஷேரா இருந்தாலும் நாம எந்த பாயிண்ட்ல என்ட்ரி ஆகிறோம், அப்ப அந்த ஷேரோட வேல்யூவேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த 2 எக்ஸாம்பிள்ல இருந்து நாம வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆட்டோமொபைல் செக்டர்ல மஹேந்திரா வந்து அவங்களோட புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. XUV 7XO அப்படிங்கிற அந்த மாடலை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 13.66 லட்சத்துல இருந்து டாப் எண்ட் வந்து 22.47 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பிரீமியம் SUVல மஹேந்திரா வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க. முதல் கம்பெனி 50,000 கோடி இந்த செக்மெண்ட்ல வந்து ரைஸ் பண்ணுது அப்படிங்கிறது மஹேந்திரா தான். ஸோ இன்னும் அந்த செக்மெண்ட்ல வந்து எங்களோட பொசிஷனை ஸ்ட்ரென்தன் ஆக்கிக்கிறதுக்கு இந்த லான்ச் வந்து உதவும் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பெனியோட CEO வந்து
சொல்லியிருக்காரு. அடுத்து ஆர்பிஐ வந்து என்பிஎஃப்சி கம்பெனிஸ் கிட்ட அவங்களோட அசெட் குவாலிட்டியை க்ளோஸா வந்து மானிட்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. நாம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோலயே பார்த்தோம். டாப் 3 என்பிஎஃப்சி கம்பெனிஸ் வந்து அவங்களோட கடன் கொடுக்கிற அந்த கிரெடிட் வந்து ஒரு டாப் 3 கஸ்டமர்ஸ் கிட்டே வந்து ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அவங்க யாராவது டிஃபால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு. ஸோ அதை வச்சு ஆர்பிஐ வந்து இன்னைக்கு அந்த அசெட் குவாலிட்டியை வந்து க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்மசூட்டிக்கல் செக்டர்ல இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கான செமாக்ளூடைட் பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நோவா நார்டிஸ்கோட பேட்டன்ட் அப்படிங்கிறது மார்ச் 2026 முடியுது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல 15 ட்ரக் மேக்கர்ஸ் வந்து அவங்களோட ஜெனரிக் மெடிசனை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதன் மூலமா 5000 கோடி ஜெனரிக் மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ரெட்டியும் சன் பார்மாவும் அவங்களோட ஜெனரிக் மெடிசனோட ரெடியா வந்து இருக்காங்க. அடுத்து எஃப்எம்சி செக்டர்ஸோட Q3 வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட வால்யூம் growth-ம் சரி, அதுக்கு அதே மாதிரி சேல்ஸ் growth அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இது ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி ஃபர்ம்ஸ் எல்லாருமே இந்த Q3ல நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐபிஓ ரிலேட்டட் அப்டேட். கோல் இந்தியாவோட சப்சிடரியான பாரத் கோக்கிங் கோல் வந்து அவங்களோட ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போறாங்க ஜனவரி 9ஆம் தேதி. ஸோ இது வந்து 21 to 23 அப்படிங்கிற பிரைஸ் பேண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு வந்து 600 ஷேர் வந்து இவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 2025 அப்படிங்கிறது பயங்கரமா ஐபிஓஸ் வந்து மார்க்கெட்ல வந்த ஒரு வருஷமா தான் இருந்தது. 36,000 கோடி வந்து ஐபிஓ மூலமா வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்ல. அதே சமயத்துல 2026 அப்படிங்கிறது அதை விட அதிகமான ஐபிஓஸ் வருஷம் கட்டி வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 கோடி வந்து இஷ்யூஸ் வந்து அடுத்தடுத்து வரதுக்கான பிளான் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2025லயே வந்த ஐபிஓல 50க்கும் மேற்பட்ட ஐபிஓஸ் வந்து இப்போ அவங்களோட ஐபிஓ பிரைஸை விட கம்மியா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ அப்படிங்கிறப்ப ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஆல்வேஸ் ரிஸ்கான ஒரு விஷயம். கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸும் அதோட வேல்யூவேஷன்ஸும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஐபிஓல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஆல் டைம் ஐயை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது. ஏன்னா ரீட்டைலர்ஸ் வந்து அவங்க கையில இருக்க காசை தாண்டி புரோக்கரேஜஸ் கிட்ட கடன் வாங்கி அந்த ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சடன் ஃபால் நடக்கும்போது அவங்களுக்கு மார்ஜின் கால்ஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியை பத்தி முழுசா தெரியாம அதோட ரிஸ்கை புரிஞ்சுக்காம அந்த ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து எஸ்ஐபி ரிலேட்டடா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. மார்க்கெட்டுக்குள்ள மந்த்லி இன்ஃப்ளோ அப்படிங்கிற அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு வர இன்ஃப்ளோ அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர் 26ல 28,000 கோடியா வந்து இருக்கு. இது கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர் 23ல இது ஒரு 13,000 கோடியா தான் இருந்தது. ஸோ 3 வருஷத்துல எஸ்ஐபி மூலமா மாசம் மாசம் பணம் உள்ள வர்றது அப்படிங்கிறது 15,000 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனாலதான் டிஐஎஸ் வந்து மார்க்கெட்ல பணத்தை இன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எஸ்ஐபி மூலமா பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. எஸ்ஐபி பண்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். அது வந்து நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து கொடுக்கும். பட் நீங்க எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, அது ஆக்டிவ் ஃபண்டா இருந்தா அவங்க எந்த மாதிரியான ஃபண்ட் ஹவுஸ், அவங்க எந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ட்ராக் பண்ணுங்க. அப்படி உங்களால ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை விட பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு சேஃபான விஷயமா இருக்கும். சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு செபி ரிசர்ச் அட்வைசரை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.